நமது வாழ்வு என்னும் மரம் நற்கனி கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலை அறியப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய இந்த இறைவார்த்தை ஒரு கண்ணாடி என்று சொல்ல முடியும். இந்த இறைவார்த்தை என்ற கண்ணாடி வழியாக நமது ஆன்மாவை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய கனிகளெல்லாம் இருக்கின்றன என்ற ஒரு பட்டியலை ஆன்மீக ரீதியாக தயாரித்து வைத்திருப்பது நல்லது. நற்கனிகள் என்று சொன்னாலே எல்லாமே மகிழ்ச்சி அல்ல. நாம் போராடிய தருணங்கள், நாம் பல்வேறு விதமான முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்ட தருணங்கள், இவைகளும் கூட இந்த நற்கனிகள் என்ற பட்டியலில் தான் வருகின்றன. நாம் எந்த நோக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம்? நமது வாழ்வு முழுவதும் நற்கனிகள் நிறைந்ததாக இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார்.